குழந்தைகளா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா குழந்தைங்களா? சரி, இன்று நாம் தமிழ் 3ஆம் வகுப்பு துணிந்தவர் வெற்றி கொள்வர் சென்ற வகுப்பில் நம்ம இதை பற்றி சிறிது பார்த்தோம். அப்படி தானே? துணிந்தவர் வெற்றி கொள்வர். முதலாவதாக என்னென்னா, 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அவங்களுடைய வகுப்பு ஆசிரியர் ஒரு போட்டியை அறிவிக்கிறாங்க. என்னென்னா, ஒரு அறையின் நடுவில் ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டி யார் தூக்குபவரே வெற்றியாளராக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அனைத்து மாணவர்களும் ரொம்ப ஆவலுடன் என்ன பண்ணுறாங்க, அந்த பெட்டி வைக்கப்பட்டிருந்த அறைக்கு போகிறாங்க. அந்த பெட்டியை பார்த்தோல மாணவர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க, என்னென்னா, உருவ அளவில் இது ரொம்ப பெருசாக இருக்கே, இதை நம்மளால் தூக்க முடியுமா அப்படின்னு நினைத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில மாணவர்கள் போட்டியிலிருந்து விலகி விடுகிறார்கள். மேலும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெட்டிக்கு அருகில் சென்று பார்த்துட்டு, இதை நம்மளால் தூக்க முடியலன்னா மற்றவர்கள் நம்மளை பார்த்து சிரிப்பாங்களே அப்படின்னு நினைத்து போட்டியில் கலந்துக்காமல் இருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப கவியரசி என்ற ஒரு மாணவி மட்டும் என்ன பண்ணுறாங்க, முயற்சி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு அந்த பெட்டியை நகர்த்தி பார்க்குறாங்க. அப்படி நகர்த்தும் போது அந்த பெட்டி எளிதாக என்னாகுது, நகருது. உடனே மாணவி பெட்டியை எளிதாக தூக்கிட்டாங்க. இதை பார்த்த மற்ற மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வியப்பாக இருக்குது. எப்படி கவியரசி மட்டும் இதை எப்படி தூக்குனாங்க அப்படின்ட்டு மற்ற மாணவர்கள்லாம் ஆசிரியர்கிட்ட போய், உருவ அளவில் அது பெருசாக இருந்தனால ஆசிரியரே நாங்கள் அதை தூக்கலை, முயற்சி பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அது காகிதத்தால் செய்த பெட்டி. நீங்கள் எல்லாரும் உருவ அளவை பார்த்துட்டு தயங்கி என்ன பண்ணிட்டீங்க, முயற்சி பண்ணலை. ஆனால் கவியரசி என்ன பண்ணியிருக்கா, உங்களை மாதிரி தயங்காமல் முயற்சி பண்ணதுனால அவள் வெற்றியை பெற்றுட்டாங்க அப்படிங்கிற தகவலை என்ன சொல்கிறாங்க, ஆசிரியர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற மாணவர்களும் இந்த பெட்டியை தூக்க முயற்சி பண்ணுறாங்க. சரிங்களா? இதுவரை நம்ம நினச்சி பார்த்தோம்ல சென்ற வகுப்பில். ஆமாம் குழந்தைங்களா, அடுத்ததாக பாருங்கள். நீங்கள் எல்லாரும் தயக்கம் காட்டியதால் வெற்றி பெறவில்லை. தன்னால் முடியும் என்று நம்பி கவியரசி முயன்றதால் வெற்றி பெற்றாள். எனவே அன்பு குழந்தைகளே, தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் முயற்சி. துணிந்தவர் தோற்பதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. சரிதான குழந்தைங்களா? தோல்வியினோட அடையாளம் இது தயக்கம். அவங்க தயங்கி இருந்ததுனால தான் என்னாயிடுச்சு, தோல்வியை அடைஞ்சிட்டாங்க. வெற்றியினோட அடையாளம் இது முயற்சி. கவியரசி முயற்சி செஞ்சதுனால என்னாயிடுச்சு, வெற்றியை அவங்க அடைஞ்சாங்க. துணிந்தவர் தோற்பதில்லை. முயற்சி செஞ்சால் என்றைக்குமே நம்ம என்ன பண்ண முடியாது, தோற்க முடியாது. தயங்கியவர் என்றைக்குமே நம்ம என்ன பண்ண முடியாது, வெற்றியை தயக்கம் இருந்தால் வெற்றியை பெற முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால் குழந்தைங்களா, எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் அந்த செயல் நல்லதா கெட்டதா அப்படி தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். சரிங்களா? ஆனால் அதை நம்ம செய்யக்கூடாது, நம்மளால் முடியாது, அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. சரிங்களா குழந்தைங்களா? சரி, உடனே இங்கே பாருங்கள், ஆசிரியர் சொல்கிறாங்க, நாம் விதைக்கும் விதைகளில் முயற்சியுடன் மண்ணை பிளந்து கொண்டு வருபவையே என்னாகுது, செடிகளாகுது. இப்போ நம்ம செடி நடணும்னா நம்ம நிறைய விதைகளை மண்ணுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், புதைக்கிறோம். அப்படி தானே குழந்தைங்களா? ஆனால் எல்லா விதையுமா முளைத்து வருது இல்லை. ஏன்னா மண்ணை பிளந்து கொண்டு வருபவையே செடியாகுது. ஒரு சிலது என்னாகுது, தயங்கி நிற்பவை தங்கி விடுகின்றன. தயங்கி நிற்கிற விதைகள்லாம் தங்கி விடுகிறது. அதுபோல் கவியரசி தயங்காமல் துணிச்சலாக செயல்பட்டாள், அதனால் அவளுக்கு வெற்றி பெற்றாள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆசிரியர் என ஆசிரியை கூறினார். கவியரசிக்கு பாராட்டுகளையும் பரிசுகளையும் வழங்கினார். கவியரசியும் மகிழ்ச்சி அடைந்தாள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அதாவது குழந்தைகளா, நம்மள்ட்ட முயற்சி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன ஆக மாட்டோம், தோல்வி அடைய மாட்டோம்.
நம்ம எந்த ஒரு செயலுக்குமே என்ன பண்ணணும், தயங்கி இருக்கக்கூடாது, நம்மளால் முடியாதுன்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா குழந்தைகளா, புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, இன்றைய வீட்டு பாடம் பாருங்கள். நீங்கள் எல்லாரும் இந்த வார்த்தைகளை எழுதி அனுப்பணும். எல்லாரும் கவனமாக பாருங்கள். முதலாவதாக மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கும். அடுத்து அறையினுள் இந்த வார்த்தைகள். அப்புறம் ஆவலுடன் வைக்கப்பட்டிருந்த. உருவ அளவில் போட்டியிலிருந்து. சிரிப்பார்களே திரும்பிவிட்டனர். நகர்த்திய போது. கடைசியாக இங்கே தூக்கினாள். இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு முறை படித்து எழுதி பார்க்கணும். சரிங்களா? எழுதி அனுப்பணும். அடுத்தாக பாருங்கள். வியப்புடன் ஓடிச் சென்று பெரிதாக காகிதத்தால் இறங்குவதற்கு முன். சரிங்களா குழந்தைகளா? சரி, அடுத்து பாருங்க. அடையாளம் துணிந்தவர், தயங்கியவர். விதைக்கும் விதைகளில் செடிகளாகின்றன. செயல்பட்டதால் பாராட்டுகளையும் பரிசுகளையும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் படித்து பிழை இல்லாமல் எழுதி அனுப்பணும் ஒரு முறை. சரிங்களா குழந்தைகளா? இன்றைய வகுப்பு பிடித்திருந்ததா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.